செய்தித் தலைப்பு சிரியாவில் அதிரடி ஐஎஸ் ஆயுதக் கிடங்குகளை தகர்த்த பிரிட்டன் பிரான்ஸ் போர் விமானங்கள். வணக்கம். சிரியாவில் மீண்டும் தீவிரவாதத்திற்கு எதிரான போர் தீவிரமடைந்துள்ளது. ஐஎஸ் தீவிரவாதிகளின் முக்கிய ஆயுதக் கிடங்கு ஒன்றின் மீது பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாட்டு போர் விமானங்கள் இணைந்து நடத்திய துல்லியமான வான்வழி தாக்குதலில் அந்த முகாம் தரைமட்டமாக்கப்பட்டது. இதுகுறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். ஆம், சிரியாவின் பால்மைரா நகருக்கு வடக்கே அமைந்துள்ள ஐஎஸ் அமைப்பின் ரகசிய நிலத்தடி ஆயுதக் கிடங்கை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. சனிக்கிழமை மாலை நடத்தப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கையில் பிரிட்டனின் டைஃபூன் FGR-4 போர் விமானங்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு விமானங்கள் இணைந்தன. அதிநவீன பேவே-4 வழிகாட்டப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தி தீவிரவாதிகளின் வெடிபொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலத்தடி அறைகள் முற்றிலும் தகர்க்கப்பட்டன. இந்த தாக்குதலில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? தாக்குதலுக்கு முன்னதாக அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே குண்டுகள் வீசப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட அனைத்து போர் விமானங்களும் பாதுகாப்பாக தளம் திரும்பின. 2014ஆம் ஆண்டு முதல் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக பிரிட்டனின் ராயல் ஏர்ஃபோர்ஸ் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அந்த அமைப்பின் மீள் எழுச்சியை தடுக்கும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் தற்போதைய பலம் என்னவாக இருக்கிறது? ஐநா சபையின் மதிப்பீட்டின்படி சிரியா மற்றும் ஈராக் பகுதிகளில் இன்னும் சுமார் 5000 முதல் 7000 வரை ஐஎஸ் தீவிரவாதிகள் வரை செயல்பட்டு வருவதாக தெரிகிறது. இவர்கள் மீண்டும் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள முயன்று வரும் வேளையில் மேலை நாடுகளின் இந்த தொடர் வான்வழி தாக்குதல்கள் அந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி. தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச கூட்டணியின் இந்த தாக்குதல் சிரியா எல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.